இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 17:13. கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாய்கிறான், நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே இஸ்ரவேலர்கள் தேவனை பற்றி தப்பாக பேசி தப்பான பாதைகளை நடந்து தேவனோட கோபத்துக்கு ஆளானாங்க. அப்பையும் தேவன் பல தடவை மன்னிச்சிட்டே இருந்தார். ஆனால் அவங்க திருந்துற மாதிரியே இல்லை. மறுபடியும் கடவுளை குறை சொல்லிகிட்டே இருந்து அவங்க தான் தேவனை விட்டு விலகி போனாங்க. அப்போ கடவுள் கோவப்பட்டு இந்த ஜனங்களோட முறுமுறுப்பு இவங்க அழிஞ்சு போனாதான் நீங்குமே தவிர இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க திருந்த போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணி மோசேக்கிட்ட இவங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்த்தரை நம்பி வருகிற எந்த மனுஷனும் சாகத்தான் செய்கிறான், அதனால நாங்கள் இப்போ சாகத்தான் போகிறோமோன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி அவங்க பேசுகிற வார்த்தை எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள். அப்போ தேவன் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தானே பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு பல தடவை மன்னித்து பல அதிசயங்களையும் நடத்தி அவங்களோட அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள பாதுகாத்து நடத்தின தேவனை ஈஸியாக தூக்கி எறிகிறாங்க. இவ்வளோ தப்பையும் அவங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் கர்த்தர்கிட்ட வந்தால் சாகத்தான் வேணும்னு பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அந்நிய தேவனை தேடி போகிறவங்க. அந்நிய தேவனை தேடி போய் நல்லா வாழ்ந்துட்டாங்களா? இல்லவே இல்லை. அந்நிய தேவர்களுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்நிய தேவர்களை வழிபடுறவங்களை தண்டிக்கும் போதும் அழிக்கும் போதும் காப்பாற்றிருக்கலாமே. பாகால் பலிபீடத்தை இடிக்கும் போது இடிக்க விடாமல் செஞ்சுருக்கலாமே. மறுபடியும் பாகால் எழும்பியிருக்கலாமே. அதனால கர்த்தர்கிட்ட போட்டி போட முடியலைன்னு தானே அழிஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வழிபடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நன்றியுள்ளவங்களாக இருந்து அவங்க செஞ்ச தப்புகள் என்னென்ன, அப்படி செய்யும்போது கர்த்தர் எத்தனை தடவை மன்னிச்சாரு, அவங்க கேட்டப்பெல்லாம் கடவுள் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, எத்தனை விஷயத்த அவர் நிறைவேற்றிருக்காருன்னு ஒரு டைரி எடுத்து எழுதி பார்த்தா அப்போ புரியும் தேவன் மேலே தப்பா இல்லை நம்ம மேலே தப்பான்னு. தேவனை குறை சொல்கிற தகுதி யாருக்குமே இல்லை, இனிமேல் இருக்க போகிறதும் இல்லை. ஆமேன்.